சமோசை, சூடா சமோசா. ஹோ சமோசா. என்னது இது? ஏதோ பேப்பர் மாதிரி இருக்குது. டிவிகேவின் 2 ஆண்டு சாதனை. ஆஹா, தோ 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 எடுக்கிறேன். அம்மா, என்ன ஒண்ணுங்கானா வெறும் வெள்ளை பேப்பரா இருக்குது. ஆட பாவீங்களா, இத்தனை வருஷத்துல ஒண்ணுமே பண்ணல. இந்த 2 வருஷத்துல அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ஏன் அதை நீங்க செய்யக்கூடாதா? நாங்க தான் செய்யணுமா? மாப்பிள்ளைக்கு போலீஸ் வேலை கிடைச்சாலும் செய்யற அனுபவ. இவங்க என்னதான் பண்றாங்க? கட்சி ஆரம்பிச்சுட்டு இதுல 3வது வருஷம் கொண்டாட்ட விழான்னு இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கூட்டம் கூட்டமா இருக்குது. அங்கதான் வியாபாரத்துக்கு போயிட்டு இருந்தேன். போற வயல இப்படி ஒரு பேப்பர் பார்த்துச்சு. அவனா பார்த்துட்டு அடிச்சானா என்ன பண்றது? பாவம், சாதனை போடலான்னு பேனர் அடிச்சுக்கிறானுங்க. அது பாதிலே கீழே போட்டு போயிடறானுங்க. என்ன கதைன்னா, இப்போ இந்த டிவிக்கு ஆரம்பிச்சு 3வது வருஷம் 2024 பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சது வந்து பெரிய பெரிய போராட்டங்களை எடுத்து மக்களுக்கான சேவைகளை செஞ்சு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்காங்க. இந்த அரசாங்கம் பண்ண ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் மத்திய அரசாங்கம் தான் சரி, மாநில அரசாங்கம் இல்ல அது சொல்ல முடியாதே. மாநில அரசு செஞ்ச எல்லா குற்றங்களையும் சும்மா வறுத்து 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 எடுத்தாங்க. அந்த எல்லா குற்றங்களும் மக்களுக்கானதா இருந்துச்சு. ஆமா, அது எந்த அளவுக்கு ஒண்ணு சொன்னாருன்னா எனக்கே தெரியல பாருங்களேன். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இப்போ இவங்க வந்து இந்த கட்சி வந்து என்ன லாபம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுல ஒரு 41, அப்புறம் ஒரு 5, அதுல ஒரு 6, 11, 41, 51, கிட்டத்தட்ட ஒரு 60 உசுறு காணாம போச்சு, இல்லாம போச்சு. ஏகப்பட்ட பேருக்கு காயங்கள். இது மட்டும்தான் இந்த கட்சி வந்து 2 வருஷம் 3வது வருஷம் போறதுக்காக இவங்க கொண்டாடக்கூடிய ஒரு விழாவா இருக்கு. 3வது வருஷம் போறாங்களே, போறப்போ ஒரு அடிப்படை நாகரீகமாக ஒரு போய் பாட்டு பாடுறதுக்குலாம் டான்ஸ் எல்லாம் ஆடுறாருல்ல. கரூர்ல செத்த 41 பேரை பத்தியோ மற்ற அவங்க கூட்டத்துக்காக வந்து 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 இறந்தவங்களை பத்தியோ எதாச்சும் கவலைப்பட்டாங்களா அப்படின்னு கேட்டா, அதான் ஆடியோ லான்ச்சுக்கே அவங்க கவலைப்படல, ஜனநாயகன் வராம போனதுக்கே கவலைப்படல. இதுல எங்கிருந்து அவங்க பேச போறாங்கோ, அதை பத்தி எங்கிருந்து கடுக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெளிவா இருக்கிறதாங்க. அது எந்த விதத்திலையும் ஏத்துக்க முடியாதுனாலும் ஏத்துக்கணும். ஏன்னா எந்த அம்மா புள்ளைய தொலைச்சிச்சா அந்த அம்மாவே தான் சொல்லுது, என் புள்ள என்னம்மா போனாலும் பரவாயில்ல, அவரை பார்க்க தானே போனா. தியாகி, எப்பேற்பட்ட தியாகி. இதுல வேற அவருக்கு நினப்பு வந்து முழுக்க அவர் எம்ஜிஆராவே அவரை நினைச்சு, இந்த ஒரு படத்துல நம்ம ரவிமோகன் அவர்கள் நடித்த ஒரு படத்துல சந்தானா அவர்களை சொல்லியிருப்பாங்க இல்லையா, யாரோ அவன் ஆள் மனசுல போய் உன்னை அரசியல்வாதி அரசியல்வாதி நீ எம்ஜிஆர் 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 எம்ஜிஆர்னு யாரோ சொல்லி வச்சுக்கிறாங்க நம்ம அண்ணனுக்கு. அதுல இருந்து இந்த பிகிலு ஊதுற ஆள் என்ன பண்றாரு, தன்னை முழுக்க எம்ஜிஆராவே கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா எம்ஜிஆர் நீங்க எங்க கணக்கு பண்ணணும்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் என்ன வேலை எல்லாம் பண்ணாரு, அவர் எந்த மாதிரியான அரசியல்லாம் பண்ணாரு அப்படின்றத நீங்க நோட் பண்ணணும். ஏன்னா எம்ஜிஆரை தவிர்த்துட்டு இன்னைக்கு அரசியலை நகர்த்த முடியாது. எம்ஜிஆரும் அப்படியே முழுக்க மக்களுக்கான ஆட்சியா, இல்ல எம்ஜிஆர் முழுக்க அப்படி நல்லவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் பெரிய டவுட் தான். ஏன்னா நம்மால் ஆக சிறந்த புரட்சியாளன் ஒருத்தன் இருந்தான். யாரு? பழனி பாபா அப்படின்னு ஒரு ஆளு. அவரு ஒரு கப்பல் வியாபாரம், அது கப்பல் கூட இல்லையாங்க, ஏதோ கன்னு அப்படின்னு சொல்லி 4 பேர் பேசிக்கிறாங்க. கிடையாது, 4 பேர் பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த விவகாரத்துல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எம்ஜிஆர் அவர்களே எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை, அவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னாலு எம்ஜிஆர் ஏதாச்சும் ஒண்ணுன்னா கழட்டி விட்டுறதோ அப்புறம் கூட சேர்த்துக்கிறதும் இருக்குல்ல. அந்த மாதிரிதான் இப்போ ஊழலை ஒழிக்க போற அதுவும் மத்தியில இருக்கிற அரசு கொள்கை எதிரி, பாஜக கொள்கை எதிரி, திமுக வந்து முழுக்க இந்த அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவரு இந்த 2 வருஷத்துல பிஜேபியை எவ்வளவு கண்டிச்சிருக்காரு. பிஜேபியே PM சார் தமிழகத்தை ஏன் வன்மையாக வஞ்சிக்கிறீர்கள் அப்படின்னு நீங்க என்னாச்சும் கேட்டிருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாதுங்கோ, கிடையாது. இது வரைக்கும் அவர் பண்ணது இல்லை. நான் கவுண்ட் பண்றேன் எங்கேயாச்சும் பிஜேபி. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. அவர் மண்டையில முழுக்க பாத்தீங்கன்னா எங்க அண்ணனுக்கு முதல்வர் ஆகணும்ன்ற ஆசை, அது ஆசை.
ஏன் சாதாரண மனுஷன் ஆசைப்படக்கூடாதா? இல்ல தெரியாம கேக்குறான், எங்களுக்குலாம் ஆசை வரக்கூடாதா? எங்களுக்கெல்லாம் முதல்வர் ஆகணும்னு ஆசை இருக்க கூடாதா? நாங்க எல்லாம் தலைமைச் செயலக பக்கம் போக கூடாதா? அப்படின்ற மாதிரியே நினைக்கிறாங்க. எல்லாரும் சதி பண்றாங்க. அவர் முதல்வர் ஆகக்கூடாது அப்படின்ற சதியில எல்லாரும் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், எங்க அண்ணனை மாதிரி டான்ஸ் ஆட முடியுமா? அப்புறம் முதல்வர் ஆகிறத பத்தி பேசணும். மத்ததெல்லாம் சரி. 60 உயிர் போச்சே, அதுக்காக ஏதாச்சும் இரங்கல் கூட்டம் தெரிவிச்சாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. எம்ஜிஆர் மாதிரி இவர் என்ன பண்ணிருக்காரு? ஏன்பா அந்த அனிதாவுடைய இதுக்கு போய் பார்த்தாரு? வேற ஏன்பா படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் நகையெல்லாம் கொடுத்தாரு? எனக்கு இன்னும் சரி சிரிப்புனா எனக்கு கோபமும் கூட. என்னன்னா எந்த அளவுக்கு வருத்தம்னா, என்ன எமோஷன்ல சேர்க்கறது தெரியல. ஏன்னா படிச்ச பிள்ளை எல்லாருக்கும் என்ன பண்ணாரு, நகை வாங்கி கொடுத்தாரு, பணம் பரிசு கொடுத்தாரு, நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாரு. என் கூட ஒருத்தர் சுத்தி இருந்தாங்க, அவ முழுக்க 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 விஜய் ஃபேன், விஜய் வெறியன், விஜய் விஜய் விஜய்னு சுத்தி நின்று எக்ஸாம் கட்ட வச்சுட்டு படத்துக்கு போனான். அவன் மட்டும் படிச்சிருந்தானா? எப்படி அவன் மட்டும் படிச்சிருந்தானா அவன் நல்ல பிள்ளையா வந்திருப்பா, விஜய் கையில் ஒரு அவார்டு வாங்கியிருக்கலாம், ஒரு ஊக்கத்தொகை வாங்கியிருக்கலாம். இது நடக்காம போயிடுச்சு. அவங்கிட்ட அப்பயே சொன்னேன், வாடா எக்ஸாம் போலாம். கேட்க மாட்டான். என் தலைவர் தான்டா, தளபதிடா அப்படின்னு போனா இன்னைக்கு தலைவிதியன்னு இருக்கிறான். சரி, இது ஒரு பக்கம் போயிடுச்சு. இதெல்லாம் எப்பயும் நடந்து முடிஞ்ச கதை. இவன் இன்னைக்கு முழுக்க 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 எம்ஜிஆருக்கு எப்படிலாம் எதிர்ப்பு வந்ததோ அதே போல நம்மளை எதிர்க்கிறாங்க. அதே வாய்கள் தான் சொன்னது. 2 நாளைக்கு முன்னாடிங்க ஒரு நேஷனல் டிவிக்கு இவரு கொடுத்தாரு பாருங்க. எனக்கு அந்த டிவி நினைச்சாதான் சிரிப்பாகி போச்சு. என்னன்னா அந்த சேனலு அப்படியே பெரிய, இந்த சேனலு நேஷனல் டிவி எல்லாத்துக்கும் அப்படி கப்பு சிப்புடு கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்க ஒரு சேனலு. அந்த சேனல் என்ன ஆச்சு அப்படின்னா போய்கிறாங்க. இவங்கெல்லாம் சிஎம்ஏ வர வச்சிட்டாங்க. பாவம் எச் ராஜாலாம் அங்க போய் தான் அவருக்குலாம் அங்க போய் தான் நெஞ்சு வெளியே வந்துச்சு. அந்த சூழல்லையும் அவர்ல ஒரு இது கொடுக்க, பேட்டி கொடுக்க வந்தார். அங்க நெஞ்சு வலி வந்துச்சு. அவரெல்லாம் திரும்பி வரவே கூடாது, நெஞ்சு வலி வரவே கூடாது சொன்னேன். ஏன்னா அவ்வளவு நல்லது பண்ணிக்கிறாரு தமிழுக்காகவும் ஹிந்திக்காகவும். கண்ணுல கழுவுறது தெரியக்கூடாது, அதனாலதான் கண்ணாடி போட்டிருக்கேன். அப்பேற்பட்ட மனுஷன் நெஞ்சு வலி வந்திருக்குது, அந்த நெஞ்சு வலி திரும்ப வரக்கூடாது அப்படின்றதுக்கு ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டும் என்ன பண்ணிருக்காரு போய் பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனா இந்த சேனலு போய் என்ன பண்ணிருக்கு, பேட்டி கேட்டிருக்கு. கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு வாங்க ஆளுக்கு ஒரு டீ சாப்பிடுவோம், முடிஞ்ச சின்னதா. அவர் இல்ல, நான் அவங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு இருக்காங்க போல, வேலை டைம்ல பண்றது இல்லை சார், நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க போல. இவரு உட்காந்து 3 பேரும் அழகா 4 பேரும் டீ எல்லாம் சாப்பிட்டு அவரு போட வேண்டியதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. விஜய் அவர்கள் பேசணுந்தாரு, உங்க அப்பா பேரைய வச்சுக்கிறீங்க, உங்க அப்பா பேரைய வைக்கிறீங்க, அவங்க அப்பாவுக்கு இதை செய்யறீங்க, உங்க அப்பா பேரை வைக்கிறீங்க. இவர் தான் சொல்லியிருந்தாரு, கலைஞர் ஐயா அவர்களுக்கு ஒரு சிலை கண்டிப்பாக செய்ய வேண்டும், அவருடைய கனவாக சொல்லி இருந்தார். இந்த தலைவா பட பிரச்சனை இல்ல, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல, தலைவா சொல்லி இருந்தாரு. இன்னைக்கு அப்பா பேரை வைக்கிறீங்க. இப்ப இந்த இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னா, இப்ப இந்த இவங்க போய் சேனல்ல கேட்டாங்கல்ல, பேட்டி கேட்டாங்கல்ல, அவங்க கிட்ட கலைஞர் எடுத்துக்காட்டு, அரசியல் எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு எங்க அண்ணன் சொல்லியிருக்காருங்க. இது எந்த ரகத்துல சேர்க்கிறது? இப்ப நான் கலைஞரை பாராட்டவா இல்ல திட்டவா அப்படின்னு தெரியல. இது ஒரு பக்கம். இவங்கெல்லாம் இப்படி இருந்தாலும் இந்த நான் 60 உயிர் போயிருக்கேன்ல, மதுரை மாநாட்டுல போய் அங்க வேலை செஞ்சு இருந்திருக்கான் பையன். அந்த மாநாட்டுக்கு பேனர் கட்டுற வேலை. அங்கிருந்து கம்பியில கரண்ட் பாஸ் ஆகி அந்த பையன் இறந்துருக்கான். அந்த பையனுக்காக அந்த மதுரை மாநாட்டுல ஒரு சின்ன இரங்கல் தெரிவிச்சாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏகப்பட்ட பேர் விபத்துல போயாச்சு. கரூர் பத்தி நம்ம சொல்லவே வேணாம், அது இன்னைய வரைக்கும் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கும் கேவலமா காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேட்டா நாங்கெல்லாம் அரசியல் பண்ணலையே அப்படின்றாங்க. திமுக யாராவது ஒருத்தர் அதை பத்தி பெருசா பேசியிருப்பாங்களா? அதுக்கு ஆதரிக்கிறவங்க எல்லாருமே அதை பத்தி பேசியிருப்பாங்க. ஆனா
இவங்க யாரும் அதை பத்தி பேசல. ஒரு முறை முதல்வர் அவர்கள் ஒரு முறை பேசினாரு, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுல, நடக்காத சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு வாட்டி போட்டிருந்தாரு அந்த சம்பவத்து குறித்து. யாரும் அதுல விஜய் அவர்களே அவர் குறித்து சொல்லல, யாருமே இது அரசியல் பண்ணாதீங்க, எந்த ஒரு தலைவனும் தான் தொண்டை இறக்கணும்னு சொல்லி நினைக்க மாட்டான் அப்படின்றது ரொம்ப தெளிவா சொல்லி இருந்தாரு. இந்த ஜனநாயகன் பிரச்சனை வந்தப்ப கூட பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி பிஜேபியை கண்டிச்சு, இதுக்கு முன்னாடி இடி இன்கம் டாக்ஸ் இது எல்லாத்தையும் தான் நீங்க வச்சிருந்தீங்க, ஆனா இப்ப அதோட சேர்ந்து சென்சார் போர்டு உங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு வளைச்சு போடுற ஒரு வேலையா பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு கூட்டணிக்கு போடுற ஆள்ல ஒருத்தர் நம்ம அன்புமணி அவர்கள் ஒரு கேஸ்ல ஒண்ணு மாட்டிக்கிறாரு. அவரால் இன்னும் அந்த சிபிஐ வழக்குல இருந்து வெளில வர முடியாது, அந்த வழக்கு விசாரிக்கவே மாட்டாங்க, அதுக்கு பதிலும் கொடுக்க மாட்டாங்க. அன்புமணி அப்படி இந்த சைடு என்டிஏ பக்கம் வராம வேற சைடு எங்கன்னா போனாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப மாட்டுவாரு. அப்ப இந்த இதை காட்டிதான், இந்த மாதிரி வெள்ளை பேப்பர் மாதிரி அது ஒரு பேப்பர் வச்சிருப்பாங்க, அவங்க இதை காட்டிதான் என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க, வாங்கோ அங்க போனீங்கன்னா உங்களுக்கு காலி அப்படின்றத தெளிவா சொல்லுவாங்க. அதனாலே பார்த்து கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இவங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த 3ஆம் ஆண்டுல எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா, காலை எடுத்து வச்சு இன்னும் மக்களுக்கு என்னெல்லாம் நல்லது பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா, இது ஏதோ பேப்பர் இருக்குது, என்ன பேப்பரு, ஆஹா, டிவிக்கே செஞ்ச ஒரே ஒரு நல்லது அவங்க பண்ண ஒரு மிகச்சிறந்த போராட்டம். அதனால நல்லது நடந்துச்சா கேட்ட தெரியாது, ஆனா இந்த நல்லது நடந்திருக்கு. என்னன்னா, இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்காக போராட்டம் பண்ணாங்க பாருங்க, அது உண்மையிலே மக்களுக்காக அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம். அது மட்டும்தான் இருக்குது, வேற எங்க கேட்டாலும் இதுலயும் 10 காலியா தான் இருக்குது. இது எல்லாம் இந்த வெள்ளை பேப்பர் மட்டும்தான் மிச்சம். இந்த விமான நிலையத்துக்காக போராடினாங்க இல்லையா, அது ஒரு நல்ல விஷயம், தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடக்குது, போராட்டக்காரங்க போராட்டம் நடக்கிறது இங்க வெள்ளை மாளிகையில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா போராட்டம் பண்றவங்களை இவங்க என்ன பண்றாங்கோ, கூப்பிட்டு ரிப்பன் பில்டிங்ல இருந்து பனையூருக்கு கூப்பிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறார். வாங்க வாங்க மக்களே, நான் உங்களுக்கு ஆதரவு தரேன். இந்த பக்கம் மழையில வெள்ளத்துல பாதிக்கப்பட்டீங்களா, வாங்க வாங்க நான் ஆதரவு தரேன். எப்பா நம்ம கூட்டத்துல செத்துட்டாங்களா, உண்மையாவா, சரி வர சொல்லு ஆதரவு தரேன். இப்படிதான் அவருடைய ஆதரவுகளை எல்லாரையும் வர வச்சு தந்துகிட்டு இருக்காரு. எங்க வீட்டுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அவங்க வீட்டுக்கு போய் தான் பார்ப்போம், அதுதான் எங்க வழக்கம், இது நேச்சர். ஆனா அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார், பாவம். அவங்க எல்லாம் நார்மல் பீப்புள் இல்ல காய்ஸ், புரிஞ்சுக்கணும், நீங்க புரிஞ்சுக்கணும், ஓகேவா? அதனால நான் சொல்றேன், ஒரு பக்கம் எத்தனை உசுறு போனாலும் சரி, இன்னொரு பக்கம் என் வீட்டுல ஓட்டு போடல 9 பேருக்கு விச வச்சு கொண்டுடுவேன்னு சொல்ற ஒரு அக்கா இருக்கிற வரைக்கும் எனக்கு கொள்கைலாம் தெரியாது ப்ரோ, விஜய் மட்டும்தான் அவர் நல்லது செய்வார் நம்புறோம் அப்படின்னு இருக்கிற வரைக்கும், இவங்க கூட ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்லி கூழ சேர்த்து வச்சுக்கிறாங்கல்ல. எங்க அண்ணன் செங்கோட்டை அண்ணன் அதிமுக இருந்து வந்தார், பாவங்க. அவரு டிடிவி தினகரன் நீங்க 2 பேரும் சேர்ந்துருங்க ரொம்ப நாளா கேட்டு இருந்தாரு, சேர முடியாது 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கினாங்க. அதுல கோச்சுக்குன்னு எங்க அண்ணன் செங்கோட்டை இப்ப என்ன பண்றது தெரியாம, ஐயோ அங்கேயே இருந்திருக்கலாமே, இப்ப தெரியாம இங்க வந்துட்டோமே அப்படின்னு இவரு ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்காரு. என்ன பண்றது புரியல. சரி, இதுக்கு மேல விஜய் தான் தலைவர், கொண்டாடு அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இவங்க அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, என்ன இருந்தாலும் அவங்க போட்டியிலே இல்லைன்றாங்க. அவரு அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, வேற வழி இல்லாம. ஆனா அவங்களுக்கான கணிசமான ஒரு ஓட்டுவோ வங்கி இருக்கு இல்லையா. இன்னைக்கு எங்க வீட்டு சைட்லாம் போனீங்கன்னா செவுத்துல ரெட்டல் எப்பயோ வரைஞ்சதா இருக்கும், நான் குழந்தையா இருக்கும் போது வரைஞ்சதா இருக்கும், அதை அழிக்க விட மாட்டாங்க. அப்படியேனா உள்ள மட்டும் வெள்ளை அடிச்சுப்பாங்க, அது மேலே அப்படியே வரைவாங்க, அப்படிதான் இருப்பாங்க. அந்த ரெட்டலைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஏதாச்சும் பண்ணி இவங்க ஏதாச்சும் எசகு புசுக்கா வேலையை காட்டினாங்கன்னு வச்சுங்களேன், ரெட்டலை சின்னத்தை முடக்கிடுவாங்க. ஏன்னா அந்த கேஸ் ஒண்ணு நிலுவையில தான் இருக்குது, இவங்க பயன்படுத்திக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. அந்த கேஸ் திரும்ப கோர்ட்டுக்கு வரதா ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் அதிமுக அங்க மாட்டினுக்குது. இப்போ ஒன்றும் பண்ண முடியாத சூழல்ல இவங்க எல்லாருமே இருக்கும் போது, எங்க அண்ணன் விஜய் இந்த ஊழல் பண்ண முடியாது சொல்ல செங்கோட்டையன் பத்தி எடுத்தோம் இல்லையா, அப்படியே அங்க போயிடுச்சு. செங்கோட்டையன் என்ன பண்ணாரு, இந்த வாச்சாத்தி சம்பவம் மிகப்பெரிய கொடூரன் அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருந்தவர் தான் செங்கோட்டையன் அண்ணன். இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா இங்க இருந்தே போனாரு, இங்க இருந்தே ஏதாச்சும் புத்தி வரும்னு இருந்தாங்க, சொல்ற பேச்சு கேட்கலன்றதுக்காக பனிஷ் பண்ணாங்க. ஆனா அங்கிருந்து என்ன பண்ணாரு, டபுக்கு தான் நமக்கான இடம் அப்படின்னு தாவிட்டாரு. ஆதவ அர்ஜுனா அண்ணா லாட்ரி சீட்டு
எத்தனை வயிற்றுலயும் அச்சுன்னு போச்சோ, எத்தனை பேர் அதனால நாசமா போனாங்களோ அப்படின்னு யாராச்சும் சொல்ல முடியும்? யாராச்சும் சொல்ல முடியுமா? அப்படிலாம் நடக்கவே இல்லை ஆதவர்ஜுனாக்கு. இன்னொரு பக்கம் ஒத்துரு, மதுவை ஒழிப்போம், மதுவை ஒழிப்பதுதான் பிரதான முதல் கையெழுத்தாக இருக்கும் அப்படின்னு விஜய் சொல்றாரு இல்லையா? இல்ல அதுக்கான முயற்சியாச்சும் எடுக்கப்படும், முதல் கை இதுவா இருக்கும் அப்படின்றாரு இல்லையா? முதல்ல புஷி ஆனந்த் அண்ணன் அவரை தான் துரத்து விட்டுருக்கணும். ஏன்னா அவரு தான் வந்து என்ன பண்றாரு, பார் வச்சு நடத்திட்டு இருக்காரு பாண்டிச்சேரி. தமிழ்நாட்டுல கிடையாது இல்ல, தமிழ்நாட்டுல நடத்துனா தானே நீங்க கேட்கணும், தமிழ்நாட்டுல நடத்துறதா நீங்க கேட்கணும். புஷியன்னா அவர் பாவம், அவர் பாட்டுன்னு எங்கேயோ வச்சு நடத்தினுங்கிறார், அது ஏன் கேட்குறீங்க? அதெல்லாம் கேட்கக்கூடாது, தப்பு. இப்போ இதுக்கு அடுத்து ஒருத்தர் இருப்பார், நிர்மல்குமார், சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள். அவர் எங்கிருந்து ட்ரெயின் ஆகி வந்தாரு அப்படின்னா RSS இருந்து வந்தார். ஏன்னா மத நல்லிணக்கம் முக்கியம், தெய்வங்களை கும்பிடுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்ன இடத்துல திருப்பரங்குன்றதுக்கு திமுக தான் சதி பண்ணுதுன்னு சொல்லி இவர் பேசுறாரு. அது என்ன சொல்றாருன்னா, அதுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்ட்டு. அப்ப அங்க நின்று கை தட்டினவங்கள யாரு சார், உங்க வீட்டுல இருந்து இட்டுன்னு வந்து விட்டீங்களா அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க. நான் கிடையாது, மக்கள் கேட்கறாங்க. இப்போ இவரு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இல்லையா? ஆனா திருப்பரங்குன்றதுக்கு அவங்க ஒண்ணுமே பேசலன்றது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நீ என்ன பண்றது, இவரால என்ன நெருக்கடி கொடுத்தாலும், ஏன்னா அவர் RSS இருந்தாருல, அந்த அறிக்கையை வெளிவர விட மாட்டார். இப்போ இவங்க கூட்டே வந்து ஒரு பயங்கரமான கூட்டாதான் இருக்குது. இதுல எங்க அண்ணன் சில பொய் புரட்டுகள்லாம் வந்து தப்பா யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, அதுல பேசணும்னா. ஏன்னா பாண்டிச்சேரியில போயிட்டு அங்க ரேஷன் கடைகளே இல்லாம இருக்கு அப்படின்னு பேசினாரு பாருங்க, தூக்கி வாரி போச்சு எனக்கெல்லாம். பாண்டிச்சேரியில ரேஷன் கடை இல்லையா? ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா. ஆனா மறுநாளே அங்க போய் என்னங்க ரேஷன் கடை இல்லைன்னு எல்லாரும் கேட்டா அதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியாச்சு. என்ன சொல்றதோ ஒன்றும் இல்லாம ஸ்கிரிப்ட் எழுதுறது தப்பு. அதை தாண்டி பாண்டிச்சேரின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? என்ன ஞாபகம் வரும்? என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் தான் ஞாபகம் வரும். நமக்கு பழக்கம் கிடையாது, என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் தான் ஞாபகம் வரும். அதுனா ஒரு ஜான் 2 ஜான் அந்த அளவுக்கு இருக்கிற கண்ணாடி டம்ளர்ல டீ குடிக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம், அதுதான் ஞாபகம் வருமே தவிர வேற எதுவும் ஞாபகம் வராது. அப்படிதான் வந்து விஜய் அவர்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஆனா பனிமணி மாதா கோயில் தான் ஞாபகம் வருது போல. விஜய் அவர்கள் தெய்வீகமானவர், பனிமணி மாதா கோயில் தான் ஞாபகம் வரும். திருப்பரங்குன்ற பிரச்சனை ஞாபகம் வராது, அங்க விடுங்க. அதுக்கப்புறம் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுலாம் எனக்கு காதுல கேக்குது. இன்னைக்கு கம்ம நல்லா திட்டுறீங்கன்னு தெரியுது. ஓகே, இது ஒரு பக்கம் இப்படி எல்லாம் இருந்தாலும், இது எல்லாமே இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஈரோட்ல போய் பேசுறாரு. அந்த பெருந்துயரத்துக்கு அப்புறம் ஈரோட்ல போய் பேசுறாரு. ஈரோட்ல என்ன பேசுறாரு, பெரியார பத்தி எந்த அளவுக்கு பேச போறாரு. ஏன்னா ஆதவர்ஜுனா கூட கேட்டாரு, செந்தில் பாலாஜிய 2 நிமிஷம் பேசுவாரு அவரு பெரியார பத்தி செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படின்னு ஆதவர்ஜுனா கேட்டார் இல்லையா? அவரு என்ன பண்ணாரு, விஜய் அவர்கள் ஏதாச்சும் போய் பேசினாரா அப்படின்னு நானும் யோசிச்சு பாக்குறேன். பெரியார பத்தி ஈரோடு கடப்பாறை அப்படின்னாரு, அதுக்கு மேல வேற எதுவும் சொல்லல. இங்க பிராமண கடப்பாறை ஏத்துன்னு வேற ஒரு சிலர் சுத்தி இருக்குது, எங்க இருக்குதுன்னு தான் தெரியல, அது பாத்துக்கலாம். இவங்க இப்போ இன்னொரு பக்கம் ஈரோட்லயே என்ன பொய் சொல்றாரு அப்படின்னா, பொய்லாம் கிடையாது, பொய்யா எழுதி கொடுத்ததை எங்க அண்ணன் சொல்லிட்டாரு தெரியாம. ஈரோட்ல என்ன சொல்றாருன்னா, கல்வி டிராப் அவுட்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து நியாயமா பக்கத்துல ஒருத்தர் இருந்தாருல செங்கோட்டையன், அவரை பார்த்து அவங்க ஆட்சி பீரியட்ல நடந்தது அப்படி கேட்டிருக்கணும். தப்பா எழுதி கொடுத்துட்டாங்க, இவங்க மிஸ்டேக் இல்ல. அந்த நேரத்துல எங்க அண்ணன் செங்கோட்டையன் பக்கம் போக்கஸ் வைக்கல. ஏன்னா கேமராமேனுக்கு தெரியும், அந்த உட்காந்து எடிட் பண்றவனுக்கு தெரியும், எழுதி கொடுத்தவன் தான் தப்பா எழுதி கொடுத்துட்டான், எனக்கு தெரியும் அந்த மேட்டர்னு. அவரை கட் பண்ண விஜய் மட்டும் வச்சுட்டாங்க. ஏன்னா செங்கோட்டையன் ஐயோ என்னைய பாக்குறானே அப்படின்னே இருந்திருப்பாரு செங்கோட்டையன். அப்போ இந்த அளவுக்கு இந்த 2 வருஷத்துல இவங்க பண்ணது அப்படின்னா ஒரு 60 உசுறு காலி. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பொய் புரடாகள் அதிகம். நியாயமா அப்படி நியாயமான மக்களை தங்க கூட சேர்த்து வச்சுக்கிறாங்களான்னா கிடையாது. இதுல தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஒரு புள்ள போச்சு, அந்த புள்ள ஏதோ அதிர்ஷ்டகரமா பொழைச்சிக்கிச்சு. இல்லைன்னா 60ன்றது 61 மாறி இருக்கு. அவங்களுக்கு அவ்வளவுதான் கணக்கு. என்ன பண்ணாலும் கூட இருந்து பேச போறது இல்ல, மக்களுக்கான பிரச்சனை களத்துல நிக்க போறது கிடையாது அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. தன்னை எம்ஜிஆராக கருதி கொண்டிருக்கும் இவருக்கு என்ன அறிவுரை கூறுவது என்று தெரியவில்லை. நீங்கள் ஏதாவது அறிவுரை கூற வேண்டும் எனக்கு அல்லது அவருக்கு கூற வேண்டும் என்று நினைத்தீர்களானால் கமெண்டில் கூறிவிட்டு போருங்கள். நன்றி, வணக்கம்.